ஓம் சாந்தி. 25/11/2024. இனிமையான குழந்தைகளே, அமைதி என்ற குணம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த குணம். ஆகையால் அமைதியாக பேசுங்கள். அமைதியற்ற தன்மையை பரப்புவதை நிறுத்துங்கள். கேள்வி: சங்கமயுகத்தில் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு எந்த சொத்து கிடைக்கிறது? குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பதில்: முதலாவதாக கிடைக்கும் சொத்து ஞானம், அமைதி, குணங்கள். குணங்கள் நிறைந்த குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பிறருடைய அவகுணங்களை பார்க்க மாட்டார்கள். பிறரை பற்றி புகார் கூற மாட்டார்கள். யாரிடத்தில் அவகுணங்கள் இருக்கின்றனவோ அவர்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். யாராவது ஏதாவது கூறிவிட்டால் கேட்டும் கேட்காதது போல இருந்துவிட்டு தனது போதையில் இருப்பார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒன்று, உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஞானத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. தந்தையிடமிருந்து குணங்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த சித்திரங்களிடமிருந்து குணங்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அமைதி கடல் என்று தந்தை கூறப்படுகிறார். ஆக அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அமைதிக்காக தான் தந்தை புரிய வைக்கிறார். ஒருவருக்கொருவர் அமைதியாக பேசிக்கொள்ளுங்கள். இந்த குணத்தை கடைபிடிக்க வேண்டும். ஞானம் என்ற குணத்தை தாரணை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த ஞான படிப்பை படிக்க வேண்டும். இந்த ஞான படிப்பு இந்த விசித்திரமான தந்தை கற்பிக்கிறார். விசித்திரமான ஆத்மாக்கள் படிக்கின்றன. இது இங்கிருக்கும் புது விஷயம். இதனை வேறு யாரும் அறியவே இல்லை. கிருஷ்ணரை போன்று தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். நான் அமைதியின் கடலானவன். ஆக இங்கு நான் அமைதியை உருவாக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். அசாந்தி அழிந்து போக வேண்டும். எந்த அளவிற்கு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று தனது நடத்தையை பார்த்து கொள்ள வேண்டும். பல ஆண்கள் அமைதியை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைக்கின்றனர். அமைதி என்ற குணம் மிகவும் உயர்ந்தது. ஆனால் அமைதி எப்படி உருவாகும்? அமைதி என்பதன் பொருள் என்ன என்பதை பாரதத்தில் இருக்கும் குழந்தைகள் அறிந்து கொள்ளவில்லை. தந்தை பாரதவாசிகளுக்கு தான் கூறுவார். பாரதத்தில் தான் தந்தை வந்திருக்கிறார். உள்ளுக்குள் அவசியம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யாராவது அமைதியற்ற தன்மையை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் தானும் அமைதியற்ற தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. அசாந்தி ஆவது கூட அவகுணம். அவகுணங்களை நீக்க வேண்டும். ஒவ்வொருவரிடமிருந்தும் குணங்களை கிரகிக்க வேண்டும். அவகுணங்களின் பக்கம் பார்க்க கூடாது. ஓசைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சுயம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாபா மற்றும் தாதா இருவரும் அமைதியாக இருக்கின்றனர். ஒரு பொழுதும் தடுமாறுவது கிடையாது, வருத்தப்படுவது கிடையாது. இந்த பிரம்மாவும் கற்றுக்கொண்டார் அல்லவா? எந்த அளவிற்கு அமைதியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மிக நல்லது. அமைதியாக இருந்தால்தான் நினைவு செய்ய முடியும். அமைதியற்று இருப்பவர்கள் நினைவு செய்ய முடியாது. ஒவ்வொருவரிடமிருந்தும் குணத்தை கிரகித்தே ஆக வேண்டும். தத்தாத்ரேயரின் உதாரணமும் கூட இங்குதான் இருக்கிறது. தேவதைகளை போன்று குணங்கள் நிறைந்தவர்கள் யாரும் கிடையாது. ஒரே ஒரு விகாரம்தான் மூல காரணமாக இருக்கிறது. அதன் மீது நீங்கள் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். கர்ம இந்திரியங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். அவகுணங்களை விட்டுவிட வேண்டும். பார்க்கவே கூடாது, பேசவும் கூடாது. யாரிடத்தில் குணங்கள் உள்ளனவோ அவர்களிடத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். மிக இனிமையாக அமைதியாக இருக்க வேண்டும். குறைவாக பேசுவதன் மூலம் நீங்கள் அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும். அனைவரிடமிருந்தும் குணங்களை கிரகித்து குணம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும்.
வேண்டும். அறிவாளிகளாக இருப்பவர்கள் அமைதியாக இருக்க விரும்புவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில பக்தர்கள் ஞானிகளை விட அமைதியாக பணிவானவர்களாக இருக்கின்றனர். பாபா அனுபவசாலி அல்லவா? இவர் எந்த லௌகீக தந்தையின் குழந்தையோ அவர் ஆசிரியர், மிகவும் பணிவுள்ளவர், அமைதியாக இருந்தார், ஒரு பொழுதும் கோபப்பட்டது கிடையாது. சாதுக்கள் இருக்கின்றனர் என்றால் அவர்களுக்கு மகிமை செய்கின்றனர். பகவானை சந்திப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். காசி, ஹரித்வார் சென்று வசிக்கின்றனர். குழந்தைகள் மிக அமைதியாக மற்றும் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். இங்கு யாராவது அமைதியற்ற தன்மையுடன் இருக்கின்றனர் என்றால் பிறகு அமைதியை பரப்புவதற்கு நிமித்தமாக ஆக இயலாது. அமைதியற்ற இருப்பவர்களிடம் பேசக்கூடாது, விலகி இருக்க வேண்டும். வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அவர் கொக்கு, இவர் அன்னப்பறவை. அன்னப்பறவை முழு நாளும் முத்துகளை தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் தனது ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். யாருக்காவது எப்படி புரிய வைப்பது, தந்தையின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்பதே முழு நாளும் புத்தியில் இருக்க வேண்டும். எந்த குழந்தைகள் வந்தாலும் அவர்களிடத்தில் படிவம் நிரப்பப்படுகிறது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். சென்டர்களில் யாராவது பாடம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் படிவம் நிரப்பப்படுகிறது. பாடம் எடுக்க விரும்பவில்லை என்றால் படிவம் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவரிடத்தில் என்னென்ன குணங்கள் உள்ளன, என்ன புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் படிவம் நிரப்பப்படுகிறது. ஏனென்றால் உலகில் உள்ளவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது கிடையாது. ஆக படிவம் நிரப்புவதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. தந்தையை யாராவது சந்திக்கின்றனர் என்றாலும் படிவம் நிரப்ப வேண்டி இருக்கிறது. இதன் மூலம் ஏன் சந்திக்க விரும்புகின்றனர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். யார் வந்தாலும் அவர்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆக நீங்களும் மற்றவர்களுக்கு அறிமுகம் கொடுக்கிறீர்கள். அவரது பெயர் சிவபாபா, சிவ பரமாத்மாய் நமக என்று கூறுகிறார்கள் அல்லவா? அந்த கிருஷ்ணரை தேவதாய நமக என்று கூறுவார்கள். சிவனை சிவ பரமாத்மாய் நமக என்று கூறுவர். என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி அடைவதற்காக அவசியம் தூய்மையான ஆத்மாவாக ஆக வேண்டும். அது தூய்மையான உலகம், அது சதோ பிரதான உலகம் என்று கூறப்படுகிறது. அங்கு செல்ல வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இது மிகவும் எளிது. யாராக இருந்தாலும் படிவத்தை நிரப்பிய பிறகு நீங்கள் பாடம் கற்பிக்கிறீர்கள். முதல் நாள் நிரப்ப வையுங்கள், பிறகு புரிய வையுங்கள், அடுத்த நாளும் நிரப்ப வையுங்கள். அப்பொழுதுதான் நாம் அவர்களுக்கு என்ன புரிய வைத்தோமோ அதை நினைவில் வைத்து இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியும். 2 நாட்களின் படிவத்திலேயே வித்தியாசம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உடனேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் என்ன புரிய வைத்தேன். நான் புரிய வைத்ததில் ஏதாவது சிந்தனை செய்து இருந்தாரா இல்லையா? இந்த படிவம் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும். பாபா முரளிகளில் கட்டளை கொடுக்கிறார் என்றால் பெரிய பெரிய கிளை நிலையங்களில் உடனேயே நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். படிவம் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவர்கள்தானே உணர்ந்து கொள்வார். நேற்று என்ன எழுதினேன், இன்று என்ன எழுதுகிறேன். படிவம் மிகவும் அவசியமானது. தனித்தனியாக அச்சடித்தாலும் பரவாயில்லை, அல்லது ஒரே இடத்தில் அச்சடித்த அனைவருக்கும் அனுப்பி வைத்தாலும் சரி. இது மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. குழந்தைகளாகிய நீங்கள் தேவி தேவதை ஆவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். தேவதை என்ற வார்த்தை மிக உயர்ந்தது. தெய்வீக குணங்களை தாரணை செய்பவர்கள் தேவதைகள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்.
ஆக எங்கு இந்த கண்காட்சி அல்லது அருங்காட்சியகம் நடைபெறுகிறதோ அங்கு இந்த படிவம் அதிகமாக இருக்க வேண்டும். எந்த மனநிலையுடன் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். புரிந்து கொண்ட பிறகு புரிய வைக்க வேண்டி இருக்கும். குழந்தைகள் எப்பொழுதும் குணங்களை மட்டுமே வர்ணிக்க வேண்டும், ஒரு பொழுதும் அவகுணங்களை அல்ல. நீங்கள் குணம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள் அல்லவா? யாரிடத்தில் அதிக குணங்கள் உள்ளனவோ அவர்கள் மற்றவர்களிடத்திலும் குணங்களை பரப்ப முடியும். அவகுணங்களை உடையவர்கள் ஒரு பொழுதும் குணங்களை பரப்ப முடியாது. அதிக காலம் கிடையாது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதிக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தினமும் பிரயாணம் யாத்திரை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அத்தீந்திரிய சுகம் கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்ற புகழானது கடைசி நேரத்திற்கான விஷயம். இப்பொழுது வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். சிலர் உள்ளுக்குள் மகிழ்ச்சிக்கான பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றனர். ஆஹா, பரமபிதா பரமாத்மா எனக்கு கிடைத்திருக்கிறார், அவரிடமிருந்து நான் ஆஸ்தி அடைகிறேன். அவர்களை பற்றி எந்த புகாரும் இருக்க முடியாது. யாராவது ஏதாவது கூறினாலும் கூட கேட்டும் கேட்காதது போன்று இருந்து தனது போதையில் மூழ்கி இருக்க வேண்டும். ஏதாவது வியாதி அல்லது துக்கம் போன்றவைகள் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் நினைவில் இருந்தால் போதும். இந்த கணக்கு வழக்குகளை இப்பொழுதே முடிக்க வேண்டும். பிறகு நீங்கள் 21 பிறவிகளுக்கு மலர்களாக ஆகிறீர்கள். அங்கு துக்கத்திற்கான விஷயம் இருக்காது. மகிழ்ச்சி போன்ற சத்தான உணவு கிடையாது என்று பாடப்படுகிறது. பிறகு சோம்பல் போன்ற அனைத்தும் பறந்து விடுகிறது. இதில் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அது பொய்யானது. செல்வம் கிடைத்தது, நகை கிடைத்தது என்றால் மகிழ்ச்சி அடைவார்கள். இது எல்லையற்ற விஷயம். நீங்கள் அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நாம் 21 பிறவிகளுக்கு எப்பொழுதும் சுகமானவர்களாக இருப்போம் என்பதை அறிவீர்கள். நான் என்ன ஆகப் போகிறேன் என்ற நினைவில் இருங்கள். பாபா என்று கூறுவதன் மூலம் துக்கம் விலகிவிட வேண்டும். இது 21 பிறவிகளுக்கான மகிழ்ச்சி. இப்பொழுது இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. நாம் நமது சுகதாமத்திற்கு செல்வோம். பிறகு வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த பாபா தனது அனுபவத்தை கூறுகிறார். எவ்வளவு செய்திகள் வருகின்றன, தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பாபாவிற்கு எந்த விஷயத்திலும் துக்கம் ஏற்படுவது கிடையாது. கேட்பார், நல்லது, இது நாடகம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாம் அளவிட முடியாத பொக்கிஷத்திற்கு உரியவர்களாக ஆகிறோம். தனக்குள் உரையாடல் செய்வதன் மூலம்தான் மகிழ்ச்சி ஏற்படும். மிகவும் அமைதியாக இருப்பர். அவர்களது முகம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். உதவித்தொகை கிடைக்கிறது என்றால் முகம் எவ்வளவு மகிழ்ச்சியாகி விடுகிறது. நீங்களும் இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்று சிரித்த முகத்துடன் இருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களிடத்தில் ஞானம் கிடையாது. உங்களிடத்தில் ஞானம் இருப்பதால் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும், சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். இந்த தேவதைகளை விட நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். ஞானக்கடலான தந்தை நமக்கு எவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் லாட்டரி கிடைத்து கொண்டு இருக்கிறது என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். உங்களது இந்த பிறப்பு வைரம் போன்றது என்று பாடப்பட்டிருக்கிறது. ஞானம் நிறைந்தவர் என்று தந்தையை தான் கூறப்படுகிறது. இந்த தேவதைகளை சொல்வது கிடையாது. பிராமணர்களாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் என்றால் உங்களுக்கு ஞானத்தின் மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று தந்தையை அடைந்த மகிழ்ச்சி. உங்களை தவிர வேறு யாருக்கும் மகிழ்ச்சி இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் உள்ளார்ந்த சுகம் இருப்பது கிடையாது. பக்தி மார்க்கத்தினுடையது செயற்கையான அல்பகால சுகம். அதன் பெயரே சொர்க்கம், சுகதாமம். அங்கு அளவற்ற சுகம், இங்கு அளவற்ற துக்கம் இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் நாம்
எவ்வளவு மோசமாக ஆகிவிட்டோம் என்பது இப்பொழுது குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். சிறிது சிறிதாக கீழே இறங்கி வந்தோம். இது விஷக்கடல். இப்பொழுது தந்தை இந்த விஷக்கடலில் இருந்து நீக்கி உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறார். குழந்தைகளுக்கு இங்கு மிகவும் இனிமையாக தோன்றுகிறது. பிறகு மறந்து விடுவதனால் என்ன நிலை ஏற்பட்டு விடுகிறது? தந்தை மகிழ்ச்சிக்கான போதையை எவ்வளவு கொடுக்கிறார்? இந்த ஞான அமிர்தத்திற்கு தான் புகழ் இருக்கிறது. ஞான அமிர்த பானத்தை குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இங்கு உங்களுக்கு மிகுந்த போதை ஏற்படுகிறது. பிறகு வெளியில் சென்றதும் அந்த போதை குறைந்து விடுகிறது. பாபா அவரை உணர்கிறார். இங்கு குழந்தைகளுக்கு நல்ல உணர்வு ஏற்படுகிறது. நாம் நமது வீட்டிற்கு செல்கிறோம். நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் பெரிய போர் வீரர்களாக இருக்கிறோம். இந்த அனைத்து ஞானமும் புத்தியில் இருக்கிறது. இதன் மூலம்தான் நீங்கள் அந்த அளவிற்கு பதவியை அடைகிறீர்கள். கற்பிப்பது யார் என்பதை பாருங்கள். எல்லையற்ற தந்தை அனைத்தையும் கூறிவிடுகிறார். ஆக குழந்தைகளிடத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற உள்ளத்தில் வர வேண்டும். ராவணனுடையது சாபம் மற்றும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ராவணனுடைய சாபத்தின் மூலம் நீங்கள் எவ்வளவு துக்கம் அமைதியற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். பல கூபியர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உள்ளம் இருக்கிறது. ஆனால் கலசம் தாய்மார்களுக்கு கிடைக்கிறது. சக்தி சேனை அல்லவா, வந்தே மாதரம் என்று பாடப்பட்டிருக்கிறது. கூடவே வந்தே மாதரம் என்றும் இருக்கவே செய்கிறது. ஆனால் பெயர் தாய்மார்களுக்கு தான் இருக்கிறது. முதலில் லக்ஷ்மி, பிறகு நாராயணன், முதலில் சீதை, பிறகு ராமர். இங்கு முதலில் ஆண்களின் பெயர், பிறகு பெண்ணின் பெயரை எழுதுகின்றனர். இதுவும் விளையாட்டு அல்லவா? தந்தை அனைத்தையும் புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பக்தியில் என்னென்ன நடைபெறுகிறது? ஞானம் இல்லாத பொழுது அறியாமல் இருந்தோம். முதலில் நாம் படிக்காதவர்களாக, உபயோகமற்றவர்களாக இருந்தோம். அசுத்தத்தில் கிடந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அனைவரின் செயல்பாடுகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களது செயல்பாடுகள் தெய்வீகமானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. 5 விகாரங்களினால் அசுர செயல்பாடுகளாக ஆகிவிடுகிறது. எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது? ஆக மாற்றம் கொண்டு வர வேண்டும் அல்லவா? ஷரீரத்தை விட்டுவிட்டால் பிறகு மாற முடியாது. தந்தையிடத்தில் சக்தி இருப்பதால் பலரிடத்தில் மாற்றம் கொண்டு வர செய்கிறார். சில குழந்தைகள் தங்களது அனுபவங்களை கூறுகின்றனர். நான் மிகவும் குறையுடன் சாராயம் குடிப்பவனாக இருந்தேன். இப்பொழுது அதிக மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நான் மிகவும் அன்பானவனாக இருக்கிறேன். அன்பினால் ஆனந்த கண்ணீர் வந்து விடுகிறது. தந்தை அதிகமாக புரிய வைக்கிறார். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுகிறீர்கள். இல்லை என்றால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பலருக்கு நன்மை செய்ய வேண்டும். மனிதர்கள் அதிகம் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழி கூற வேண்டும். புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. திட்டம் வாங்க வேண்டி இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் சகோதரன் சகோதரிகளாக ஆக்கிவிடுகின்றனர் என்ற வார்த்தை முன்பிருந்தே இருக்கிறது. சகோதரன் சகோதரி என்ற உறவு நல்லதுதானே? ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதர சகோதரர்களாக இருக்கிறீர்கள். இருப்பினும் பல பிறவிகளாக உறுதியாக இருக்கும் பார்வை மாறுவது கிடையாது. பாபாவிடத்தில் பல செய்திகள் வருகின்றன. இந்த மோசமான உலகத்திலிருந்து குழந்தைகளாகிய உங்களது உள்ளம் நீங்கிவிட வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். மலர்களாக
ஆக வேண்டும். எத்தனையோ பேர் ஞானம் கேட்ட பின்பு கூட மறந்து விடுகின்றனர். முழு ஞானமும் பறந்து விடுகிறது. காமம் மிக பெரிய எதிரி அல்லவா? பாபா மிகுந்த அனுபவியாக இருக்கிறார். இந்த விகாரங்களினால் அரசர்களும் தங்களது ராஜ்யத்தை இழந்து இருக்கின்றனர். காமம் மிகவும் கெட்டது. பாபா இது மிக பெரிய எதிரி என்று அனைவரும் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், காமத்தை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். ஆனால் காமம் மிகவும் கடுமையானது. உறுதிமொழி செய்த பின்பும் விழ வைத்து விடுகிறது. மிகச் சிலரே கஷ்டப்பட்டு வெளிப்படைகின்றனர். இந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள அனைவரின் நடத்தைகளும் சீர்கெட்டு இருக்கிறது. பாவன உலகம் எப்பொழுது இருந்தது? எப்படி உருவானது? இவர்கள் ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைந்தனர் என்பதை ஒரு பொழுதும் யாரும் கூற முடியாது. நீங்கள் அயல் நாடுகளுக்கு செல்லும் காலம் வரும். அவர்கள் கேட்பார்கள், சொர்க்கம் எப்படி உருவானது? உங்களது புத்தியில் இந்த அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் இருக்கிறது. ஆக இப்பொழுது உங்களுக்குள் இதே ஆர்வம் மற்றும் உற்சாகம் இருக்க வேண்டும். மற்ற அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் ஞானத்தை சிந்தனை செய்து முத்துகளை மட்டும் எடுக்கும் அன்ன பறவையாக வேண்டும். அனைவரிடத்திலும் குணங்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவரிடத்தில் குணங்களை மட்டுமே பரப்ப வேண்டும். இரண்டாவது, தனது முகத்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு தனக்குள் தானே உரையாடிக் கொள்ள வேண்டும். ஆஹா, நான் அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானனாக இருக்கிறேன். ஞானக்கடல் தந்தையின் மூலம் எனக்கு ஞான ரத்தினங்களின் லாட்டரி கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. வரதானம். தனது பட்டப்பெயரை நினைவு செய்வதுடன் சக்தி வாய்ந்த மனோநிலையில் உள்ள சுயமரியாதையாளர் ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் பாபா தன் குழந்தைகளுக்கு உயர்ந்த பட்டத்தை தருகிறார். அந்த பெருமிதத்திலேயே இருங்கள். பட்டம் நினைவில் வந்தவுடனேயே சக்தி வாய்ந்த மனோநிலை வர வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர் எனும் நினைவு வந்தவுடனேயே பிற சிந்தனைகள் இல்லாதவராகிவிட வேண்டும். சுய தரிசனத்திற்கு முன்னால் மாயையின் தலை துண்டாக வேண்டும். நான் மகாவீர். இந்த பட்டம் நினைத்த மாத்திரமே ஆடாத அசையாத மனோநிலையை பெறுபவரே உயர்ந்த சுயமரியாதைக்கு உரியவர். ஸ்லோகன். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக கண்டறியும் சக்தியை அதிகப்படுத்துக. ஓம் சாந்தி.